Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 118 பேர் ஆதரவு அளிப்பதற்கான ஆவணங்களை அளித்தால் உடனடியாக ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு என்று மக்கள் மாளிகை விளக்கமளித்துள்ளது. 118 பேர் ஆதரவு ஆவணங்களை கேட்டு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். 118 பேர் ஆதரவு அளிப்பதற்கான ஆவணங்களை அளித்தால் உடனடியாக ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படும் என மக்கள் மாளிகை விளக்கமளித்திருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க தற்போது வரை 113 பேரின் ஆதரவு உள்ள நிலையில் மக்கள் மாளிகை தரப்பில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நூற்று 18 பேர் ஆதரவு அளிப்பதற்கான ஆவணங்களை அளித்தால் உடனடியாக ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு என மக்கள் மாளிகை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க தற்போது வரை 113 பேரின் ஆதரவு உள்ள நிலையில் மக்கள் மாளிகை தரப்பில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. 118 பேர் ஆதரவு அளிப்பதற்கான ஆவணங்களை அளித்தால் உடனடியாக ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு என மக்கள் மாளிகை தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ் வணக்கம். தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு தற்போது வரை 113 பேரோட ஆதரவு இருக்கிற நிலையில 118 பேரோட ஆதரவு வேணும் அப்படின்னு மக்கள் மாளிகை தரப்புல இருந்து இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுவா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான அமைப்பு என்ன? இந்த 118 அப்படிங்கிற ஒரு இந்த நம்பரை தாவேக தரப்புல எடுத்துட்டாங்க அப்படின்னாலுமே 6 மாசம் வரைக்குமே அவகாசம் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இந்த ஆர்டிக்கல் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சோ இப்போ இவங்க தரப்புல இருந்து இந்த தகவலும் வெளியாகி இருக்கு. இதை முதற்கட்டமா எப்படி பார்க்கலாம்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தனக்கு இருக்கக்கூடிய அந்த 112 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கி தனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும், ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரியிருக்கிறார். நேற்றைய தினம் சந்தித்து ஆதரவு கோரிய நிலையில் இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை உரிமை கோரியிருக்கிறார். இன்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பு என்பது ஆளுநர் மாளிகையிடமிருந்து வந்த அழைப்பின் அடிப்படையிலேயே விஜய் ஆளுநரை சந்தித்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான நடவடிக்கைகளும் ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மறுபுறம் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கக்கூடிய ஆதரவை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை நிரூபிக்க கோரி ஆளுநர் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த 2 நிகழ்வுகளுமே தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. காரணம், எந்தவித முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சியை தவிர மீத எந்த ஒரு கட்சி உறுப்பினர்களும் தற்போது வரை ஆதரவு தெரிவிக்காமல் காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு கோரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தனித்தனியே கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர்கள் நாளைய தினம் ஆலோசனை நடத்தி முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னமும் அவர்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்கவில்லை என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நம்பர் அடிப்படையில், அதாவது நியூமரிக் அடிப்படையில் 108 பேர் இருந்தாலும் கூட திருச்சி கிழக்கு அல்லது பெரம்பூர் ஆகிய 2இல் 1இல் மட்டுமே அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வைக்க முடியும் என்பதால் மற்றொரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே 107 பேர் மட்டுமே விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள். விஜயை சட்டமன்ற குழு தலைவராக அந்த 107 பேரும் இணைந்து தேர்வு செய்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 பேர் வருகை தந்து ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 112 பேர் மட்டுமே ஆதரவாக இருக்கிறார்கள். அந்த 112 பேரினுடைய ஆதரவு கடிதத்தையே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநரிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் ஆளுநர் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். 118 பேர் இருந்தால் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரலாம், அதனை நான் எப்போதும் மறுக்கப் போவதில்லை, உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு முழுமையான தயாராக இருப்பதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். ஆளுநரை பொறுத்தவரையில் 110 பேர் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய ஆதரவு கடிதமோ அல்லது அதற்கான ஆவணங்களோ இருந்தால் போதுமானது என்பதையும் இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை விஜயை அழைத்து தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய் எப்போது முதலமைச்சராக பதவியேற்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆட்சி அமைப்பதில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட அந்த தனி பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் போயிருப்பதால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து தாமதமும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. விஜயை பொறுத்தவரையில் 2வது முறையாக ஆளுநர் மாளிகை அழைப்பின் பேரில் இன்றைய தினம் சென்ற போது
தனக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய பட்டியலையும் சேர்த்து ஆளுநரிடம் வழங்கியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளுநரை பொறுத்தவரையில் ஒரே ஒரு முடிவில் உறுதியாக இருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட விதிகளின் அடிப்படையில் 118 பேர் ஆதரவோ அல்லது ஆதரவு கடிதமோ அல்லது அதற்கான ஆவணங்களோ இவற்றில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்தால் போதுமானது. தங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு தயார் நிலையில் ஆளுநர் இருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். தற்போதைய முக்கிய செய்தியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்றும் ஆட்சி அமைக்க முடியாமல் தாவேகா திணறி வரும் நிலையில் 118 பேர் ஆதரவு ஆவணங்களை ஆளுநர் கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 118 பேர் ஆதரவு அளிப்பதற்கான ஆவணங்களை அளித்தால் உடனடியாக ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு என மக்கள் மாளிகை தகவல் தெரிவித்திருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைக்க தற்போது வரை 113 பேரின் ஆதரவு உள்ள நிலையில் மக்கள் மாளிகை தரப்பிலிருந்து இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை நம்முடைய தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க சற்று முன்பாக கேட்டறிந்தோம். மேலும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தொடர்பான ஆவணங்களை விஜய் இதுவரை அளிக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆட்சி அமைத்தால் கவிழாது என உறுதி அளிக்க முடியுமா என ஆளுநர் தரப்பில் விஜயிடம் கேட்கப்பட்டதாகவும் அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்றும் ஆட்சி அமைக்க முடியாமல் தாவேகா திணறி வரும் நிலையில் 118 பேரின் ஆதரவு ஆவணங்களை தமிழக ஆளுநர் கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 118 பேர் ஆதரவு அளிப்பதற்கான ஆவணங்களை அளித்தால் உடனடியாக ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு என மக்கள் மாளிகை தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது.